பாகல்காம் இந்திய குடிமக்களை துயரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்ற ஒரு கொடுமையான தீவிரவாத சம்பவம். 27 உயிர்களை பலி கொண்ட ஒரு சம்பவம். அதுல 26 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் மட்டும் நேபாள நாட்டை சேர்ந்தவர். அந்த கொடூரமான தாக்குதலுக்கு இந்தியா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாவே பல்வேறு சர்வதேச அரசியல்ல பல்வேறு நகர்வுகள் தொடர்ச்சியா ஈடுபட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஒத்திகையா பாத்தீங்கன்னா இன்று நாடு முழுவதும் போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அப்படிங்கிற இதுல ஒரு அறிவிப்பு வெளியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே பாத்தீங்கன்னா அது போர் ஒத்திகை நிகழ்ச்சி இல்ல, போரோட ஒரு ஆரம்பம் தான் அப்படிங்கிற ரீதியில தான் இன்று இரவு சரியாக 1 மணி 27 நிமிஷம் கரெக்டா அந்த நேரத்துல பாகிஸ்தானோட நிலப்பரப்புல 9 இடங்கள்ல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திருக்காங்க. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல ஜெய்ஷ் இ முகமது, அதுக்கப்புறம் மொகாஜின் போன்ற தீவிரவாத அமைப்புகளோட தலைமையகம் தகர்க்கப்பட்டதுன்னு தான் சொல்லிட்டு ராணுவ தரப்பு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பதில் தாக்குதலா பாகிஸ்தானோட F-16 ரக விமானம், JF-16 ரக விமானம் பாத்தீங்கன்னா அது இந்தியாவோட ராணுவ தரப்புல சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற நியூஸும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட அந்த எல்லைக்கூட்டு பகுதியில் இருக்கிற அனைத்து, அதாவது வட மாவட்டங்களில் இருக்கிற அந்த எல்லைக்கூட்டு பகுதியில் இருக்கிற அனைத்து விமான நிலையங்களும் மறு அறிவிப்பு வர வரை நீங்க செயல்படக்கூடாது, மூடுங்க அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கல்லூரி அப்புறம் ஸ்கூல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு போருக்கான ஒரு ஆரம்பம் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் தரப்பு பாத்தீங்கன்னா இந்தியா மீது இப்ப ஒரு சில தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ரீதியிலும் நியூஸ் எல்லாம் தொடர்ச்சியா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 1971க்கு அப்புறம் நேரடியாக பாகிஸ்தான் நிலப்பரப்புல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி பார்த்தா 1971க்கு அப்புறம் இப்ப நடத்திருக்காங்க. அது 4 இடத்துல பாகிஸ்தான் நிலப்பரப்புலையும், 5 இடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் அந்த தாக்குதல் நடத்தியிருக்கு. கண்டிப்பா இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக உலக நாடுகள்ல பல்வேறு நெருக்கடிகளும் தொடர்ச்சியா இந்தியாவுக்கு வந்துதான் இருக்கு. அதை அதை சமாளிப்பதற்காக தொடர்ச்சியா அஜித் தோவால் அவர்கள் அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட பேசியிருக்காங்க. அப்புறம் ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட பேசியிருக்காங்க. உண்மையிலுமே இந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிக பெரிய அளவுல ஒரு பேரிடியா தான் இருக்கும் அப்படிங்கிற இதுல பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்கு ஆதரவா சைனாலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சைனா எக்காருக்கும் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பானே தவிர அடிப்பதற்கான, பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் முக்கால்வாசி மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல சைனா வீழ்வாங்கலாம் பார்த்தா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு துருக்கி போன்ற இஸ்லாமிய நாடுகள்னா ஹெல்ப் பண்ணலாமே தவிர சீனா ஒருபோதும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ரீதியில தான் இப்ப இருக்க விஷயம் சரியா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பாகல்காம் தாக்குதலுக்கான ஒரு பதிலடி கண்டிப்பா இந்திய மக்கள், பல்வேறு மக்கள் தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்துதான் இருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற இந்திய விந்துக்கள் இங்கேயும் தொடர்ச்சியா இருந்துதான் இருக்கு, நம்ம பார்த்துதான் இருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், இந்தியாவில சேஃபா இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற அந்த நாகரிகத்தான ஈனத்தனம்லாம் இங்க பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த போர் ஒருவேளை தீவிர கட்டத்தை அடைந்தாங்கன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி கண்டிப்பா இன்னும் பொருளாதாரத்துல அவங்க கீழே போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா மீட்பதற்கான ஒரு வழியும் ஏற்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு தக்க பதிலடியாக இந்த 9 இடங்கள் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் மத்தியில மிக பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். நாமும் கூட ஆதரவு கொடுப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. ஜெய் ஹிந்த்.